வரும் மக்கள் கையில தான் அது இருக்கு. ஸோ அவங்க மக்கள் கொண்டாட்டு இருக்காங்க. இப்போ வந்து சென்னையில நிறைய நான் நேற்று இரவு ஷோஸ் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா மக்கள்கிட்ட இந்த செய்தி போக 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 ஒரு நல்ல படம் வந்திருக்கு. ஒரு 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 த்ரில்லர் படம் தான். ஸோ இந்த அரசியல் எல்லாத்தையும் விட்டீங்கன்னா ஒரு த்ரில்லர் படம் பார்க்கலாம், ஒரு கல்யாணத்தை பார்க்கலாம். படம் பார்த்த வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்றாங்க, 1.5 மணி நேரம் போனதே தெரியல, ரொம்ப ஆரம்பிச்சது எப்படி இந்த தளத்துல, அது இந்த நேரத்துல தேர்தல் நேரத்துல எப்படி அப்படின்றாங்க. 1.5 மணி நேரம் போகணும்னு நினைக்கிறீங்களா? 1.5 மணி நேரத்துல நம்மளுடைய எண்ணம் இல்ல. எந்த ஒரு கதையை எடுத்துக்கிட்டாலும் இந்த கதையை சொல்றதுக்கு இவ்வளவு நேரம்ன்றதானே இருக்கு. ஸோ இந்த கதையை எனக்கு சொல்றதுக்கு 1.5 மணி நேரம் போதுமா இருந்துச்சு. இதை விட வேற ஒரு கதை நான் பண்ணும்போது, அடுத்த படம் பண்ணும்போது அது 2.5 மணி நேரமா இருக்கலாம், 3 மணி நேரம் இருக்கலாம், சில படம் 4 மணி நேரம் படம் எல்லாம் வருது. ஸோ அந்தந்த கதைக்கு என்னென்ன காலம் தேவையோ ஏன்னா அந்த 1.5 மணி நேரம்ன்றது ஒவ்வொரு ரசிகனுடைய 1.5 மணி நேரம் இல்ல, அவன் எனக்காக கொடுக்குறான். ஸோ ஐ ஹாவ் டு வேல்யூ இல்லையா, நான் ஒருத்தனுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் வந்து மதிக்கணும் இல்லையா. அதனால நான் அந்த 1.5 மணி நேரத்தை மதிக்கிறேன். எனக்கு இந்த 1.5 மணி நேரத்தை கதை சொல்ல போதும். அவன்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராவா ஒரு நேரத்தை நான் எடுக்க விரும்பல. இப்ப இன்னொரு கதை வரும்போது இருக்குல்ல, இன்னொரு படம் வரும்போது மொத்தமா அந்த இது வந்து அந்த ஒரு வீட்டோட அந்த இரவோட கதை மட்டும்தான். ஆனா அந்த வாழ்க்கையை காட்டுறதுக்கான பல கதைகள் இருக்கு. இப்போ போருக்குள்ளேயே ஒரு காதல் கதை இருக்கு, போருக்குள்ளேயே ஒரு ஆக்ஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய படம் பார்த்துருக்கோம்ல. அப்போ அந்த கதையில் வரும்போது இன்னும் வாழ்வியல் இன்னும் விரிவா வரும். நான் படத்துக்கான கதாபாத்திரங்களை எனக்கு என்னோட மைண்ட்ல இருக்கும்ல இவங்கதான் அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் நான் கிட்டத்தட்ட 3-4 மாசம் தேடிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ வரைக்கும் பார்த்தா மொத்தமா நிப்பாட்டி வச்சு பார்த்தா ஒரு ஃபேமிலின்னு தோணும். அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா சில படங்கள்லாம் பார்த்தா அப்பா ஒரு மாதிரி இருப்பாரு, அம்மா ஒரு மாதிரி இருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அந்த ஃபேமிலி பார்த்தா அந்த ஃபேமிலின்னு தோணணும். ஸோ அதனால ரொம்ப மெனக்கெட்டு தான் ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் நான் இது பண்ணேன். இந்த கேரக்டர், இப்போ அவரோட கேரக்டர் மாதிரி ஒரு போராளி இருந்தாரு. இப்போ நீங்க ஈழம் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். அங்க ஒரு பெரிய ஒரு போராளி, முக்கியமான போராளி வந்து கிட்டத்தட்ட அவரை மாதிரி இருப்பாரு. அவருக்கு நீங்க கண்ணாடி மட்டும் போட்டு அந்த போராளி மாதிரி இருப்பாரு. ஸோ அதனால நான் அவர் அந்த ரெஃபரன்ஸ் இருக்குல்ல. நம்ம வந்து ஈழம் பத்தி நம்ம இவ்வளவு காலம் ஈழம்னு பேசிட்டே இருக்கோம்ல தமிழ்நாட்டுல. ஆனா ஈழம் பத்தி ஒரு சினிமா வரவே இல்லை. அப்ப அந்த சினிமா வரும்போது அது அச்சொட்டாக அந்த சினிமாவா இருக்கணும். ஸோ நம்ம ஈழத்து மொழி புரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மொழியில நம்ம எல்லாருக்கும் கோயம்புத்தூர் பாச புரியுது, மதுரை பாச புரியுது, திருநெல்வேலி பாச புரியுது. ஆனா ஈழத்து பாச மட்டும் எப்படி புரியாது? அதுவும் தமிழ் தானே. அதனால அந்த மொழி தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்ப எல்லாருக்கும் புரியுது. இப்ப தியேட்டர்ல வந்து ஒவ்வொரு டயலாக்கும் கை தட்டுறாங்கன்னா அது எப்படி கை தட்டுறாங்க? அந்த ஈழ மொழி புரிஞ்சிச்சு இல்ல. அதுவே எனக்கு ஒரு பெரிய வெற்றியா நான் உணர்றேன். எந்த இடம் அதிகமா நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க ஒரு இடத்துல, இந்த இடம் அப்படின்னு இல்ல எதிர்பார்க்காத இடத்துல? நான் அப்படி எதிர்பார்த்தல. இந்த இடத்துல கிளாப் வரும்லாம் எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம ஒரு படம் பண்றோம்ல, அது ஒரு ரசிகனை வந்து அவன் தான் தீர்மானிக்கிறான் எல்லாத்தையுமே. அந்த படத்துல எங்க கைதட்டணும், ஏன்னா அவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல இது கனெக்ட் ஆகும். ஸோ அதனால எனக்கு நான் போர் பத்தி சொன்ன இடம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான இடம். இன்னைக்கு நம்ம போருக்குள்ள இருக்கோம்ல, இன்னைக்கு உலகமே போருக்குள்ள இருக்கு. எங்கேயோ ஈரான்ல நடக்கிற சண்டைக்கு வந்து நம்ம ஊர்ல மாட்டுத்தாவணியில இறங்கினோம்னா அந்த அண்ணன் சொல்றாரு, தம்பி போண்டாலாம் போறது இல்ல, கேஸ் பிரச்சனையா இருக்கு. அப்ப நம்ம மாட்டுத்தாவணில எப்ப இறங்கினாலுமே வந்து போண்டா இதெல்லாம் சாப்பிட்டு அப்படிதான் போற வழக்கம் இருக்கு. ஸோ காலகாலமா நம்ம மாட்டுத்தாவணில சாப்பிட்ற போண்டா நமக்கு இல்லாம போச்சு. அதுக்கு காரணம் 3000 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல நடக்கிற போர். ஆனா அந்த ஊருக்குள்ளே போற நினைச்சுன்னா அதுதான் இந்த படம். 3000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற போருக்கே நமக்கு இங்க ஊர்ல போண்டா கிடைக்கலன்னா அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த போர் என்னெல்லாம் செய்யும்? இப்ப நம்ம அந்த போருக்குள்ள ஒரு மக்கள் வாழ்றாங்கல்ல. இப்ப நம்ம சாதாரணமா ஏதோ சண்டை நடக்குதுன்னு வீடியோ கேமே கடந்து போயிடும். ஆனா அப்படி கிடக்க முடியாது. ஸோ அந்த போர் நமக்கு வந்துருச்சுன்னா என்ன ஆகுன்றது இருக்குல்ல. ஸோ அதுதான் அப்போ எனக்கு அந்த டைரக்ட் தான் இருந்துச்சு. அதுல வந்து அவர் சொல்லுவாரு, இந்த போரோட நாங்க வந்து இறுதி வெற்றிக்காக சண்டை பிடிக்கிறோம்னு அந்த ராணுவ கேப்டன் சொல்லுவாரு. அப்ப சொல்லுவாரு, போர்ல இறுதி வெற்றின்னு ஒன்னே கிடையவே கிடையாது அப்படின்னு நான் தான் சொல்றேன். எனக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு இதுவா தெரிஞ்சு. ஸோ அப்பதான் அந்த ராணுவ சொல்ற, ஆமா நம்ம எதுக்குன்னே தெரியாம போர் பண்றோம், we are fighting for nothing அப்படி சொல்லுவான். இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். இது வந்து உலகளாவிய எல்லாத்துக்குமே, நம்ம உலகமே எனக்கு போருக்குள்ள இருக்குல்ல. இந்த போரோட வெற்றி என்னன்னு கேள்வி இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. ஸோ அடிப்படையில் உங்களுக்கு எந்த ஊரு, நீங்க எந்த அடிப்படையில் எந்த ஊரு, என்ன படிச்சிருக்கீங்க, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்? நான் பிறந்ததெல்லாம் யாழ்ப்பாணத்துல. ஸோ ஆமா.
அந்த படத்தை பாத்தீங்கன்னா இந்த படத்துல குட்டி பையன் நான் தான். என்னோட அனுபவத்திலிருந்து கதை தான் அது. ஒரு மண்ணின் மைந்தனா அவங்களுடைய அந்த வாழ்வியலும் அந்த தாக்கத்தையும் கொடுத்திருக்கிறது ஒரு சந்தோஷம். ஆமா, உண்மையா. இப்ப நம்ம தமிழ் சினிமாவில வந்த நிறைய மைல்ஸ்டோனை உருவாக்கின டைரக்டர் இருக்காங்கல்ல, முக்கியமான படங்கள் தமிழ் சினிமாவில் சொன்னா அவங்க எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையிலேருந்து தங்களுடைய கதையை சொல்லணும்னு தான் வந்திருக்காங்க. ஸோ அப்படிதான் நானும் என்னோட கதையை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படங்கள் தமிழ் மக்கள்கிட்ட இப்போ நீங்கள் பெரிய ஹிட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தங்களோட கதையை எப்பெல்லாம் சொன்னாங்களோ அந்த படங்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சிருக்குல்ல. அப்போ என்னோட கதையை நான் சொல்லியிருக்கேன், அது மக்கள் ஏற்றுக்கொண்டு இருக்காங்கன்றத நான் சொன்ன மாதிரி. ஈழத்தமிழ் பேசினா இங்கே புரியாதுன்னு நிறைய படங்கள்ல ஈழத்தமிழை மாற்றி பேசிட்டு இருப்பாங்கல்ல. ஆனா இன்னைக்கு புரிஞ்சு கை தட்டுறாங்க. நீங்க சொல்றீங்களே பல இடங்களில் கிளேப் பண்றாங்கன்னு சொல்றீங்களா, அப்போ தமிழ் புரிஞ்சிச்சு இல்ல, அதுவே முதல் வெற்றி தானே. படம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஜெனரா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நடிச்சோம் அப்படிங்கறத விட அந்த கேரக்டரா வாழ்ந்தோம் அப்படிங்கறதா வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும். ஏன்னா அது வீட்டுக்குள்ள இருந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து யாருமே நடிக்கல. எல்லாருக்குமே வந்து ரியல் லைஃப்ல நம்ம வந்து ஒரு அத்தை மாமா சித்தி நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்களை எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எமோஷன் உங்களுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா, அது உங்களுக்கு எவ்வளவு தூரம் கனெக்ட் ஆயிருக்கும் அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவா இந்தியா இலங்கை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஊடகங்கள்ல பேப்பர்ல பார்த்தது. அந்த நிஜத்திலேயே அப்படியே ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தப்ப எப்படி இருந்தது? ஆமா, நம்ம ஈஸியா நியூஸ்ல பார்க்கும்போது பெருசா வந்து ஒரு தாக்கம் இருக்காது. பட் அதே வந்து ஒரு சீனா அந்த இடத்துல இருந்து பண்ணும்போது நமக்கு வந்து சீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூட உள்ள ஒரு ஃபீல் வந்து இருந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இவங்க வாழ்ந்துருக்காங்களா, நம்ம நடிக்கும் போதே நமக்கு இவ்வளவு ஃபீல் இருக்கு, அப்ப நிஜமாவே இருந்தவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப கஷ்டமாவே தான் இருந்தது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் பார்த்ததுக்கு யதார்த்தமான இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்காது? இந்த மாதிரி ஒரு படத்துல நடிச்சது நிஜமாவே ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீலிங். அவங்க வந்து எங்க கூட கனெக்ட் பண்ணிக்க முடியுது, நாங்க வந்து அந்த பீரியட்ல இருந்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஹாப்பியா இருக்கு. நார்மலா மற்ற சினிமா ஸ்டார்ஸ் பண்றவங்க இந்த கேரக்டர் அவங்க சொல்லும்போது எப்படி யோசித்தீங்களா, இல்ல ஓகே இதை பண்ணணும்டா அப்படின்னு களத்துல பண்ணணும்டா அப்படின்னு உடனே அடிப்படையில இப்ப மதுரை ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்றாங்க உங்களை பார்த்துட்டு, என்ன எப்படி இருக்குது? இங்க நிறைய கிளாப்ஸ்லாம் இருந்தது, நிறைய டைலாக்ஸ் கிளாப்ஸ்லாம் பண்ணாங்க. ஸோ ஆடியன்ஸோட உட்காந்து பாக்குற ஃபீல் வந்து ரொம்ப வேற மாதிரி இருக்கு. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து தியேட்டருக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா படம் பிடிக்கும், உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது எந்த விதத்துலயும். ஸோ கண்டிப்பா தியேட்டர் வந்து பாருங்க. ஆமா, எனக்கு டயலாக் கம்மி. சரி, உங்களுக்கு பிடிச்சது டயலாக் ஏதாவது? அந்த லாஸ்ட் டயலாக் சொல்லிடுவா. ஸோ இதுல வந்து அது சொல்லாமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதுல ஒரு டயலாக் இருக்கும், என்னன்னா கேப்டன் வந்து லாஸ்ட் சாரி சொல்லும் போது தாத்தா கேட்பாங்க எத்தனை பேர்கிட்ட சாரி சொல்ல போறீங்க அப்படின்னு. அது என்னோட ஃபேவரட் டயலாக், எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக். தேங்க்யூ. மதுரை எப்பவுமே ஆல்வேஸ் ஸ்பெஷல், சினிமாவை கொண்டாடுற ஒரு இது. ஸோ இப்போ இந்த ஷோவை பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசினாங்க. ஸோ இதை வெளியில் இன்னும் நிறைய மக்களை கொண்டு போய் இந்த படத்தை இன்னும் பிரபலப்படுத்துங்கன்னு தான் நான் கேட்குறேன். நான் இதுக்கு முன்னாடியே சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு ஈழத்தை பற்றி ஒன்று பண்ணியிருக்கோம். அதில் ஆல்ரெடி ஒரு அனுபவம் இருக்குது. பட் ஆனால் இது ஒரு படமாக, ஒரு முழுநீள படமாக இது வரப்போ சில எக்ஸ்ட்ரா, இப்போது டைரக்டர் சோமி அவர் வந்துட்டு நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் போட்டு காமிச்சார் ஈழத்தை பற்றி. அந்த போர் நடக்கிறப்போ நிறைய ஆவணப்படம் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் போட்டு காட்டினதால எனக்கு இன்னும் அந்த கேரக்டருக்குள்ளே இறங்க முடிஞ்சுது. அது இப்போ வெளியில் படமாக பார்க்குறப்போ அது ஆடியன்ஸுக்கும் அது கனெக்ட் ஆகுறதுப்போ சந்தோஷம்.